1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு எழுதுகிறார். வாசிங்களேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் என்ன செய்ய சொல்றாருங்க? நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்க காலம் வருங்க, உங்க நேரம் வருங்க, உங்க விடிகாலம் வருங்க. அதுவரை அவருடைய கரத்துல நீங்கள் பொறுமையாக காத்து கொண்டிருங்க. அந்த நேரம் வந்தவுடன், அந்த விடிகாலை வந்தவுடன் ஆண்டவர் கட்டாயம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்து அந்த போராட்டத்தை ஒரு சாட்சியாக ஏற்படுத்த தேவன் கட்டாயம் செயல்படுவார் என்பது உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற நிச்சயம். பேதுரு சொல்றாரு, நீங்க சந்திக்கின்ற போராட்டத்தை போல பலர் இன்னும் சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. இது சத்துரு செய்கின்ற மிக தந்திரமான ஒரு காரியம். நம்மளை தனிப்படுத்தி நம்முடைய காதுல வந்து, உனக்கு தான் இந்த கேடு, உனக்கு தான் இந்த சாபம், உனக்கு தான், வேற யாருக்கும் இல்லை பாரு, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு இது நடந்துருச்சு, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை வந்துருச்சு, அவங்க வீடு கட்டிட்டாங்க, உனக்கு நடக்காது, உனக்கு நடக்காது என்று தனித்து வைத்து உங்களுக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டம் உங்களுக்கு மாத்திரம் என்று உங்களுக்கு சொல்லி உங்கள் மனதை எப்படியாவது சோர்வடைய செய்கின்றார். ஆனா பேதுரு சொல்றாரு, கலங்காதீங்க. உங்களை போல பல தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை போராடி கொண்டிருக்கின்றார்கள். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் பின்னணியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் நீங்கள் கொடுத்து விட்டு காத்து கொண்டிருங்கள். ஏற்ற நேரம் வந்த உடனே உங்களை உயர்த்தி கனமுள்ள ஒரு இடத்தில் ஆண்டவர் வைப்பார், உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்கள் சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தையை ஏற்படுத்தி அந்த இடத்தில் தேவன் உங்கள் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் செய்து, நான் இவருடைய தேவன், இவருக்கு நன்மை செய்கின்ற தேவன் என்று தேவன் உங்களுக்கு சாட்சி பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தருவார்.